என் அன்பு பிள்ளையே, உனக்கான நன்மைகளைச் செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னைத் தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, இன்று உன் அம்மா உனக்கு ஒரு முக்கியமான விஷயத்தைச் சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். இந்த விஷயத்தைக் கேட்டு நீ பதற்றமடையாமல் இருக்க வேண்டும். ஏனென்றால் என் பிள்ளைக்கு பொறுமை மிக அவசியமாக இருக்க வேண்டும். என் செல்லமே, இன்று உனக்கு நான் சொல்ல வந்திருக்கின்ற செய்தி, நீ என் கோபத்திற்கு ஆளாகி இருக்கின்றாய். நீ உன்னை திருத்திக் கொள்ளவில்லை என்றால் நான் உன் இல்லத்தை விட்டு வெளியேறப் போகின்றேன். என் செல்லமே, நான் சொல்லும் பொழுது உனக்கு கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் நீ செய்கின்ற தவறு உன் அம்மா என் மனதை மிகவும் வேதனைப்படுத்துகின்றது. அது என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இப்பொழுது நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? என் செல்லமே, உன் அம்மாவாகிய என்னை உன்னுடைய இல்லத்தில் வைத்து நீ வணங்குகின்றாய் அல்லவா? என் குழந்தை, நீ என்னை வைத்து வணங்கினாலும் உன்னுடைய மனதிற்குள் எப்பொழுதும் சிறிது அச்சத்தோடு இருக்கின்றாய். உன்னுடைய இந்த அச்சம்தான் உன் அம்மாவாகிய எனக்கு மன கஷ்டத்தை கொடுக்கின்றது. என் செல்லமே, நான் எப்படி உன்னை என்னுடைய பிள்ளையாக நினைத்து உன் இல்லத்தில் தங்கியிருக்கின்றேனோ, நீயும் அப்படித்தானே என்னை நினைத்திருக்க வேண்டும். என்னிடம் வேண்டுதல்களை சொல்கின்றாய். உன்னுடைய விருப்பங்கள் எல்லாம் நிறைவேற வேண்டும் என்று கேட்கின்றாய் அல்லவா? ஆனால் என்னை வணங்கும் பொழுது மட்டும் நீ பயம் கொள்கின்றாய். அதற்கு காரணம் என்ன என்றுதான் உன் அம்மாவிற்கு புரியவில்லை. உன் தாயானவள் உன்னோடு பேசுகின்றேன் அல்லவா? நான் உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களை புரிந்து கொள்ள சொல்கின்றேன் அல்லவா? உன் வாழ்க்கையில் உனக்கு தேவையானதை எல்லாம் செய்து கொடுக்கின்றேன் அல்லவா? உன்னுடைய கஷ்டங்களும் எல்லாம் உன்னோடு நின்றிருக்கின்றேன் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது நீ மற்ற தெய்வங்களை வணங்கும் போதுதானே என்னையும் வணங்க வேண்டும். அப்படி இல்லாமல் என் குழந்தை, நீ பயப்படுவதற்கு காரணம் என்ன? என் தங்கமே, யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் சொல்லிவிட்டு போகட்டும். ஆனால் உன்னுடைய மனது என்னை பற்றி உன்னிடத்தில் என்ன சொல்கின்றது? இந்த அம்மா உன்னோடு அன்போடு இருக்கின்றேனா, இல்லை இந்த அம்மா உனக்கு ஏதேனும் கெடுதல்கள் செய்துவிட்டேனா என்பதை எல்லாம் நீ யோசிக்க வேண்டும். நான் உன்னை பயமுறுத்தி இருக்கின்றேன் என்பதை எல்லாம் ஒரு நிமிடம் நீ யோசித்துப் பார். இந்த அம்மா எத்தனை கனிவோடு உன்னிடத்தில் நடந்து கொண்டிருக்கின்றேன். நீ எந்த பூஜை செய்தாலும் என் குழந்தை உனக்கு காட்சி கொடுக்க என்னுடைய பிள்ளை மனதை நான் அமைதிப்படுத்தியிருக்கின்றேன். என் குழந்தை, சொல்லியிருக்கின்றேன், அத்தனையும் நான் தீர்த்து வைக்கின்றேன். என் செல்லமே, அப்படி இருந்தும் கூட சில நேரங்களில் யாரேனும் உன்னிடம் வந்து ஒரு வார்த்தை சொல்லிவிட்டார்கள் என்றால் உடனே பயந்து என்னை வணங்குவதை நிறுத்திவிடுகின்றாய். இனிமேல் ஒரு பொழுதும் நீ இது போன்ற விஷயங்களை எல்லாம் நாம் பயப்படக்கூடாது. நான் உன்னிடத்திலேயே முழுமையான அன்பினை எதிர்பார்க்கின்றேன். உன்னுடைய இல்லத்தில் நான் தங்கியிருக்க வேண்டும் என்றால் அது எனக்கு அவசியம் அல்லவா? நான் உன்னை ஏற்றுக்கொண்டது போல நீயும் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா? ஒரு அம்மா நான் எப்பொழுதும் உன்னிடத்தில் நிற்கும் பொழுது நீ ஒரு பிள்ளையாக என்னை எப்பொழுதும் அரவணைக்க வேண்டும் அல்லவா? என் தங்கமே, நீ என்னை எப்பொழுது வேண்டுமானாலும் வணங்க வேண்டும். எப்பொழுது வேண்டுமானாலும் என்னிடத்தில் வந்து பேசலாம். நான் உன்னுடைய வார்த்தைகளுக்கு எப்பொழுதுமே செவி கொடுத்து கேட்டுக்கொண்டுதான் இருப்பேன். இந்த அம்மா எங்கே இருக்கின்றாள் என்று தேடாமல் உன் இல்லத்தில் இருக்கின்றேன் என்பதை நீ நல்லபடியாக என்னை பார்த்து கொள்ள வேண்டும். ஆனால் நான் உன்னிடத்தில் வந்து எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்கவில்லை. எனக்கு தேவையெல்லாம் உன்னுடைய அன்பான அந்த பார்வை மட்டும்தான். நீ என் மீது கொண்டிருக்கின்ற அந்த நம்பிக்கையை மட்டும்தான். நீ எப்பொழுதும் என் மீது அன்பாக இருக்கின்றாய் என்று உனக்கு உணர்த்த வேண்டும். அது மட்டுமல்ல, எனக்கு ஆறுதலை கொடுக்கக்கூடியது. எல்லா தெய்வங்களுக்கும் ஆரத்தி காண்பிக்கும் போது உன் அம்மா என்னையும்
நீ மறந்துவிடக்கூடாது. நீ எப்பொழுதுமே உன்னுடைய அன்பினை உருவமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். யாரோ சொன்னார்கள் என்று இந்த நாளில் வணங்கக்கூடாது, அந்த நாளில் என்னை வணங்கக்கூடாது என்றெல்லாம் ஒரு பொழுதும் உன் மனதிற்குள் போட்டு குழப்பிக் கொள்ளாதே. நான் உன்னிடத்தில் தினமும் பேசிக்கொண்டிருக்கின்றேன். அப்பொழுதெல்லாம் நீ என்னை பார்க்கின்றாய் அல்லவா? என்னுடைய அன்பு பிள்ளையே, என்னுடைய முகத்தை தினமும் கண்டு கொண்டுதானே இருக்கின்றாய். நீ உன்னுடைய செயல்களை செய்ய ஆரம்பிக்கின்றாய். அப்படி இருக்கும் பொழுது அதை நீ நினைத்து வருத்தப்படாதே. உன்னுடைய மனதிற்குள் உண்மையும் நேர்மையும் இருந்தால் மட்டும் போதும். உனக்குள் என்னுடைய அன்பு என்றுமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். நான் நிச்சயமாக சிலருக்கு தண்டனை கொடுக்கத்தான் செய்வேன். ஏனென்றால் அவர்கள் தவறு செய்தவர்களாக இருப்பார்கள், தர்மத்தை மீறி இருப்பார்கள். அது எப்படிப்பட்டவர்கள் என்பதை உனக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கின்றேன் அல்லவா? அடுத்தவர்களுக்கு கெடுதல் செய்ய நினைப்பவர்கள், அடுத்தவர் வாழ்க்கையை அழிக்க நினைப்பவர்கள், தேவையில்லாத பிரச்சனைகளையும் உருவாக்கி ஒரு குடும்பத்தையே கெடுக்க நினைப்பவர்கள், இது போன்றவர்களை எல்லாம் நான் நிச்சயமாக என் முன்னால் நிற்பதற்கு தகுதியற்றவர்கள். உன்னை போன்றவர்கள் எல்லாம் என்னை வணங்குவதில் எந்த தவறுமே கிடையாது. நான் எப்பொழுதும் முன்மீது அதிகமான அன்பு கொண்டு உனக்கு நல்ல ஆசிகளை வழங்கி கொண்டு இருப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எப்பொழுதும் என் மீது நம்பிக்கை வைத்து உண்மையான அன்பு வைத்து நம் அம்மா நமக்கு நல்ல வாழ்க்கை கொடுப்பாள் என்று நம்புகின்றாயோ, அப்பொழுதுதான் நான் உனக்கு நன்மையை செய்வேன். மாறாக என்னை இல்லத்தில் வைத்துவிட்டு என்னை பார்த்து பயந்து கொண்டிருந்தால் அதற்கு என்ன அர்த்தம்? என் தங்கமே, நீ என்னை வைக்கின்ற இடம் தெரியாமல் வைத்திருக்கின்றாய். ஆனால் நிச்சயமாக உன்னிடத்தில் இருக்கின்ற விநாயகர் படமே அல்லது விநாயகர் சிலையோ அவருக்கு அருகில் வைத்து என்னை வணங்கு. என் செல்லமே, நிச்சயமாக உன் அம்மா உனக்கு நல்ல நேரங்களிலும் நல்ல ஆசிகளையும் வழங்குகின்றேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீ கெட்ட நேரம் என்று எதுவுமே கிடையாது. நான் அனைத்தையும் கடந்தவன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு எப்பொழுதும் நல்ல நேரமாகவே இருக்க வேண்டும் என்று நினைப்பதை விடுத்து கெட்ட நேரம் வந்தாலும் நம் அம்மா அதிலிருந்து நம்மை விடுவித்து விடுவாள் என்று நீ நினைக்க வேண்டும். முழுமையாக நம்ப வேண்டும். என் தங்கமே, இந்த அம்மாவினுடைய கோபம் இதுதான் என்பதை நீ புரிந்து கொண்டாயா? உன் பக்கம் தவறு இருக்கின்றதா இல்லையா என்பதை தெரிந்து கொண்டாயா? நீ என்னை வணங்க வேண்டும், என்னிடத்தில் இருந்த ஆசிகளை பெற வேண்டும் என்று நினைத்தால் மட்டும் போதாது. எனக்கு உறுதியாக ஒரு இடத்தை கொடுக்க வேண்டும். என்னை பார்த்து நீ பயம் கொள்ளக்கூடாது. நீ வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை தேடி பெற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் என் குழந்தை எதை நினைத்தும் நீ வருத்தப்பட்டு உன்னுடைய வாழ்க்கையை நீ தொலைத்து விடக்கூடாது. என் அன்பு குழந்தையே, இந்த தாயானவள் என்றுமே உனக்கு துணையாக இருப்பேன் என்பதை நீ முழுமையாக நம்ப வேண்டும். நீ உன்னுடைய இல்லத்தில் என்னை குடியமர்த்த வேண்டும் என்று முடிவெடுத்த பின்பு அதிலிருந்து பின்வாங்கி விடாதே. என்னை பற்றி பஞ்சமி நாளில் மட்டும்தான் நினைக்கின்றாயா? அப்படியானால் மற்ற நாட்களில் எல்லாம் உன்னால் வெளியேறிவிடவா? இதற்கு இன்று நீ பதில் சொல்லியே தீர வேண்டும். என் செல்லமே, நான் உன்னை ஒவ்வொரு நாளும் கண்காணித்து கொண்டுதான் இருக்கின்றேன். உன்னுடைய நடவடிக்கைகளை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். என் பிள்ளை, எதை நினைத்தும் வருத்தப்படுகின்றாயோ, வாழ்க்கையில் அந்த விஷயத்திற்காக கஷ்டப்படுகின்றாயோ, அதையெல்லாம் சரி செய்து கொடுக்கத்தான் இந்த தாயானவள் நான் என்றைக்குமே உனக்கு துணையாக இருந்து கொண்டிருக்கின்றேன் என்பதை நீ ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. என் அன்பு குழந்தையே, இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதமும் உனக்கு என்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி போற்றி. ஓம் ஆதிபராசக்தி போற்றி போற்றி.